ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் அப்படின்னா நேம்லேயே இருக்குது ஜாயிண்ட் டிக்ளரேஷன். இது வந்து ஒரு நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுற தொழிலாளியும் அந்த நிறுவனத்துடைய முதலாளி அல்லது HR இரண்டு பேரும் இணைந்து கொடுக்கக்கூடிய டிக்ளரேஷன் தான் ஜாயிண்ட் டிக்ளரேஷன். இந்த ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்மில் உங்களுடைய நேம் கரெக்ஷன், ஃபாதர் நேம் கரெக்ஷன், டேட் ஆஃப் பர்த் கரெக்ஷன் அல்லது உங்களுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கரெக்ஷன், இந்த மாதிரி கரெக்ஷன் எல்லாமே இந்த ஃபார்ம் மூலமாக தான் நம்ம இவ்வளோ நாள் மேனுவலாக பண்ணிட்டு இருந்தோம். அந்த ஃபார்மோட டீட்டெயில்ஸ் இந்த இருக்குது. இப்போ இந்த ஃபார்மை கவர்மெண்ட் வந்து ஃபுல்லி ஆன்லைன் ஆகியிருக்காங்க. அதோட டீட்டெயில் வீடியோஸ் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் என்னோட UAN லாகின் பண்ணி ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் எப்படி கொடுக்குறதுன்னு காட்டுறேன். இது வந்து UAN நம்பர் என்டர் பண்ணுற இடத்துல இப்போ என்னோட UAN நம்பர் எடுத்துக்கிறேன். UAN நம்பர் பாஸ்வேர்டு என்டர் பண்ணி லாகின் பண்ணோடனே நமக்கு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும். பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு கேப்சா அடித்தோம் அப்படின்னா நமக்கு உள்ள லாகின்ல வந்துடும். இப்போ நமக்கு இதில் வந்து மேனேஜில் வந்தீங்கன்னா ஜாயிண்ட் டிக்ளரேஷன் மெனு இருக்கும். இதுதான் இப்போ புதுசாக வந்திருக்க மெனு. இது மூலமாக தான் நம்ம வந்து ஆன்லைனில் நம்ம ரெக்வெஸ்ட் கொடுக்குறோம். இப்போ எனக்கு ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் உள்ளே வந்தோடனே இந்த மாதிரி 3 கம்பெனி நேம் காட்டுது. இதில் நான் எந்த கம்பெனிக்கு நான் வந்து ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ரெக்வெஸ்ட் கொடுக்கணும் அப்படிங்கிறத நானே சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம எப்போவுமே கடைசியாக ஒர்க் பண்ணது அல்லது இப்போ கரண்ட்டாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க கம்பெனி நம்ம செலக்ட் பண்ணிட்டு கொடுக்குறது ரொம்ப நல்லது. இப்போ நான் உள்ளே வந்துட்டேன். இப்போ வந்து என்னோடய நேம், டேட் ஆஃப் பர்த், என்னோடய ஜெண்டர், ஃபாதர் நேம், ரிலேஷன்ஷிப், மேரிட்டல் ஸ்டேட்டஸ், நேஷனாலிட்டி இந்தியன், இதில் எந்த சேஞ்சஸ் பண்ணணுமான்னு கேட்கு. என்னோடய நேமில் எனக்கு கரெக்ஷன் இல்லை, டேட் ஆஃப் பர்த்லேயும் இல்லை, நான் மேலாக ஃபீமேலாங்கிறதுலையும் கரெக்ஷன் இல்லை. என்னோடய ஃபாதர் நேமில் வந்து எனக்கு கரெக்ஷன் இருக்குது. என்னோடய ஆதார் படி என்னோடய ஃபாதர் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா தேசிங்கி ராஜன் இருக்குது. ஸோ நான் அதை சேஞ்ச் பண்ணிக்கிறேன். அப்புறம் நான் அந்த டைமில் வேலைக்கு சேரும்போது 2020 நான் வந்து அன்மேரீடு, இப்போ மேரீடு. ஸோ என்னோடய மேரிட்டல் ஸ்டேட்டஸும் சேஞ்ச் ஆகுது. நிறைய பேருக்கு வந்து நேம், டேட் ஆஃப் பர்த் எந்த சேஞ்சஸுமே இருக்காது. ஆனால் கண்டிப்பாக வந்து உங்களுடைய மேரிட்டல் ஸ்டேட்டஸ் வந்து மாறும். ஸோ நீங்கள் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் சேஞ்ச் பண்ணணுன்னாலும் கட்டாயமாக இந்த ஜாயிண்ட் டிக்ளரேஷன் வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். சில பேருக்கு ஒர்க்கில் சேரும்போது டேட் ஆஃப் ஜாயினிங் தப்பாக கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி இஷ்யூ இருக்கவங்க இதில் போய் எடிட் பண்ணிக்கலாம், சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்துக்குமே வேலிட் ப்ரூஃப் வைக்கணும். நீங்கள் டேட் ஆஃப் ஜாயினிங்கில் கரெக்ஷன் இருக்குது அப்படின்னா நீங்கள் வேலைக்கு சேர்ந்த அப்பாயின்மெண்ட் ப்ரூஃப் வைக்கணும். மேரிட்டல் ஸ்டேட்டஸ் சேஞ்ச் ஆகிருக்குன்னா மேரேஜுக்கான ப்ரூஃப் வைக்கணும். ஃபாதர் நேம் சேஞ்சஸ்க்கு ப்ரூஃப் வைக்கணும். எல்லா டீட்டெயில்ஸுமே ப்ரூஃப் வைக்கணும். ப்ரொசீட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அடுத்த ஸ்டேஜில் ப்ரூஃப் வந்து அட்டாச் பண்ண சொல்லுது. இப்போ வந்து என்னோடய பெர்த் சர்டிஃபிகேட்டில் வைக்க சொல்கிறாங்க. இவ்வளோ மெனுஸ் கொடுக்காங்க: டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, ரேஷன் கார்டு. இப்போ என்கிட்ட வந்து என்னோடய டிரைவிங் லைசன்ஸில் ஃபாதர் நேம் கரெக்டாக இருக்குது, பேன் கார்டில் கரெக்டாக இருக்குது. நான் டிரைவிங் லைசன்ஸ் சூஸ் பண்ணிக்கிட்டேன், பேன் கார்டு சூஸ் பண்ணிக்கிட்டேன். அப்புறம் திரும்ப ரேஷன் கார்டில் எனக்கு ஃபாதர் நேம் கரெக்டாக இருக்குது. மேட்ரி வந்து ப்ரூஃப் வந்து ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். சரியா? இப்போ நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அந்த ப்ரூஃபை அந்த ஆர்டரில் நான் செலக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் விண்டோவில் கன்ஃபர்மேஷன் கேட்கும். என்னென்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம், ஆல்ரெடி எனக்கு என்ன இருக்குது, இப்போ நான் என்ன கரெக்ஷன் பண்ணியிருக்கேன், அதுக்கான ப்ரூஃப் வச்சுருக்கேன். வியூ ஆல் அப்லோடு டாக்குமெண்ட்ஸில் நான் என்னென்ன அட்டாச்மெண்ட் பண்ணியிருக்கேன் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை செலக்ட் பண்ணிட்டோம். கன்செப்ட் செலக்ட் பண்ணிவிட்டு OTP கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு OTP ரிசீவ் ஆயிரும். அந்த OTP என்ட்ரு பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா சப்மிட் ஆயிரும். ஜாயிண்ட் டிக்ளரேஷன் ஃபார்ம் சப்மிஷன் ஆயிடுச்சு. ப்ரெசன்ட் ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங் அட் எம்ப்ளாயரில் இருக்குது. ஸோ நான் ராதாகிருஷ்ணன் என்னோடய ஓனர், அவங்களுக்கு நான் கால் பண்ணியோ அல்லது மெயில் கன்ஃபர்மேஷனோ கொடுத்தேன் அப்படின்னா அவங்க அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு இந்த ஸ்டேட்டஸ் கம்ப்ளீஷன் ஆயிரும். சில பேருக்கு இப்போ வந்து UAN லாகின் பண்ண முடியாமல் இருக்கும், எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். அதை வந்து உங்களோட ஓனர், இப்போ என்னோடய ஓனர் ராதாகிருஷ்ணன் சொன்னேன்ல, இதே மாதிரி அவங்களுக்குன்னு தனி ஒரு போர்ட்டல் இருக்கும். அவங்க லாகினில் போயும் இப்போ நேம் கரெக்ஷன் பண்ண முடியும். நான் பண்ணியிருக்க ஃபாதர் நேம் கரெக்ஷனும் என்னோடய மேரிட்டல் ஸ்டேட்டஸ் கரெக்ஷனும் பண்ண முடியும். அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் எப்படின்னு காட்டுறேன். அதை இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.